ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அளவற்ற கிருபையினால நம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவருடைய திருப்பாதம் கடந்து வந்து தேவனுக்கு ஒரு அருமையான ஆராதனை எடுக்கும்படியாக தேவன் நம்ம எல்லாருக்கும் அருளிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாட்களும் உலகத்தில் வாழ்வது தேவனுடைய மட்டற்ற கிருபை. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது, நாளை தினத்து குறித்து மேன்மை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. நாளை தினத்தை நாம் அறியோம். அப்படி அந்த ஒரு வாரம் கடந்து வந்திருப்பது நமது ஆண்டவருடைய மட்டற்ற கிருபை, இரக்கம் என்று நாம் காணுகின்றோம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தேவனாகி கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவை குறித்தே ஒரு மனிதன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை துதிக்கிறேன். இறைவனை பற்றிய அறிவை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் புத்திசாலிகள், அவர்கள்தான் மேன்மைக்குரிய மக்களாக எண்ணப்படுகிறதை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. மற்றபடி கனவானும் அறிகிறான், தனவானும் அறிகிறான், பராக்கிரமம் மாண்டு போகிறான், எல்லோருமே மாண்டு போய்கொண்டே இருக்கின்றார்கள். தேவனாகிறது நமக்கு அருளிய கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சொன்னார், பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது என்று சொன்னார். வறட்சியான காலத்திலே 3.5 வருடம் தேசத்தில் மழை இல்லாமல் எங்கும் வறட்சி உண்டாகி புல்பூண்டுகள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் தீர்ந்து போன அந்த நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது என்று. அவரிடமாக நேற்று இரவில் நேற்று மாலையில் நான் ஜெபத்துக்கு வருகிறதற்கு முன்னால், நேற்று மாலையில், அதாவது முழுவர் ஜெபத்துக்கு முந்தின நாள் மாலையில் நான் ஜெபம் பண்ணி விட்டு கிளம்பும்போது பெரிய மழை பெய்கிறதை நான் பார்த்தேன் ஆவிக்குரிய கண்ணால். அந்த மழையில் அதாவது பூமியெல்லாம் குளிர்ந்து அருமையான பக்கத்தில் இருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் ஏர் உழுது விதைக்க ஆரம்பிக்கிறதை காண முடிந்தது. அப்படினால இந்த கடைசி காலத்தில் ஒரு பெண்மாரி மழை தேசத்தில் ஊற்றப்பட இருக்கின்றது. இந்த மழையில், இந்த பின்மாரி காலத்தில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்திய விதை உலகம் முழுவதும் விதைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் வாசலை அடைத்து போட வேண்டும் என்று அதாவது பலர் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்பகால அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அப்படி சொல்லுகிறார்கள், அப்படி எண்ணுகிறார்கள், பேசுகின்றார்கள். ஆனால் இறைவனுடைய திட்டமே நிறைவேற்றி முடிக்கப்படும். அதற்கு மாறாக எதுவும் நடக்காது என்று நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய கரத்தை நீட்டும் போது ஒன்றை செய்ய நினைத்து அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுகின்ற நேரத்தில் அதை ஒருவனும் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் வாசலை திறந்து வைத்திருக்கும் போது ஒருவனும் பூட்ட முடியாது. சாவி அவருடைய கையில் இருக்கின்றது. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் தேவனுடைய கிரியை, தேவன் வெளிப்படுவதற்காக எதிர்நோக்கி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரப்போகின்ற ஆலோசனைகளை நாம் கவனிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பெற்றவர்களை அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு என்று அவர் சொல்லுகின்றார். அப்படினால அதாவது உங்களுக்கு ஒப்புவிக்கப்படுகிற காரியங்கள் அது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. அது எங்களுடைய நிறுவனங்களை நீங்கள் மனித வாக்காக எண்ணாமல் அவைகளை தேவனுடைய வார்த்தைகளாக எண்ணினபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். அதாவது தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவ வாக்காக யார் விசுவாசிக்கின்றார்களோ அவர்களிலே அது மனிதமாகிறது என்று நாம் காணுகிறோம். அது மனித வாக்கு
வாக்காக மனித யோசனையாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் அது செயல்படுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால இன்று தரப்போகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 145 வசனம் 19 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அதாவது எல்லா மனிதர்களுக்கும் நன்மை பெற வேண்டும், பெரிய மனிதர்களாக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று எல்லாருடைய விருப்பங்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விருப்பம் வேண்டும் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் அந்த விருப்பம் அதாவது நல்லது, அது யாருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், யாருடைய விருப்பத்தை அங்கீகரிப்பார் என்பதை தான் இப்படி நாம் சில வசனங்களின் மூலமாக பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பம் இருக்கிற எல்லாரும் அந்த விரும்புகிற நிலையை அடைகின்றது இல்லை என்று நாம் காணுகின்றோம். அந்த விரும்புகிற மனிதன் விரும்புகிற உயர்வை, மனிதன் விரும்புகிற அந்த உன்னதமான வாழ்க்கையை, அதாவது படிப்போ உத்தியோகமோ உலக பிரகாரமான வாழ்க்கையோ அல்லது ஒரு ஆவிக்குரிய நிலையில ஒரு நல்ல நிலையை மனிதன் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறது நல்லது. அந்த விருப்பம் அதாவது யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிறது நிறைவேறும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற என்றால் என்ன? இன்று கடவுளுக்கு பயப்படுகிற நிலையில பலர் பல வகையிலேயும் நம்முடைய மத ஆச்சாரங்களை மத சடங்குகளை அனுசரிக்கிறார்கள். இன்று பார்த்து கொண்டால் சில பக்தர்கள் பெரிய பேராயர்கள் எல்லாம் பார்த்தால் பெரிய சிலுவை கட்டி கழுத்தில் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்தி மாதிரி பெரிய அங்கியை போட்டுக் கொள்வாங்க, சிலர் காய் வஸ்திரம் போட்டுக் கொள்வார்கள், சிலர் முடிய வளர்த்துக் கொள்வார்கள், சிலர் பற்பல வகையிலேயோ அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறது போல வெளிப்படையான காரியங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்வது 128 சங்கீதம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவனுக்கு பயப்படுகிற என்றால் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பது இந்த 128 சங்கீதம் முழுவதிலேயும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அவர் காண்பித்த வழியில் நடப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் மகனே, இன்னாரோடு பழகாது, இன்னிடத்திற்கு போகாது, இன்ன காரியத்தை நீ செய்யாது என்று தகப்பன் சொல்லும் போது அவைகளை செய்துவிட்டு வந்து கைகட்டி கொண்டு தகப்பனுக்கு முன்பாக நிற்கிறது, தகப்பனை அசட்டை பண்ணுவது, பரிகாசம் பண்ணுவது போல அது தோற்றம் அளிக்கின்றது. ஹல்லேலூயா. தகப்பன் எங்கே பார்க்கிறார்? மகன் வந்து தனக்கு முன்பாக முழங்கால்படி நிற்க வேண்டும், மகன் வந்து தனக்கு முன்பாக கைகட்டி கொண்டு நிற்க வேண்டும் என்பதை தகப்பன் எதிர்பார்க்கவில்லை. தகப்பன் விருப்பம் என்றால் தான் சொல்லுகிறபடி என் பிள்ளை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய பிள்ளை நடக்க வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும், நான் சொன்னதை செய்திருக்கிறானா என்று அந்த தகப்பன் பார்க்கின்றார். செய்யாவிட்டால் உள்ளம் சங்கடப்படும். அவர்களுடைய விருப்பத்தை, அந்த மகனுடைய விருப்பத்தை, மகளுடைய விருப்பத்தை அந்த தகப்பன் நிறைவேற்ற ரொம்ப தயங்குவார் என்று நாம் காணுகின்றோம். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். அப்படினால ஒரு மனிதன் என்னலாம், என்னுடைய குடும்ப வேதத்தில் காணுகின்ற பிரகாரம் என்னுடைய மனைவி எல்லாத்தையும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஆறுதலாக பந்திய சுத்திலும் ஒலிவ மர கன்றுகளை போல ஒரு வீட்டை சுற்றி ஒலிவ மரம் என்றால் ஜோலைக்குள்ள அந்த வீடு இருக்குமானால் அந்த வீட்டில் எவ்வளவு அருமையான காற்று, எவ்வளவு அருமையான நிழல், எவ்வளவு அருமையான வாசனை அந்த வீட்டுக்குள்ளே வருமோ அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் யார் நடக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படி இருக்க வேண்டும் என்ற விருப்பம் குடும்ப தலைவருக்கு நல்லது. அந்த விருப்பம் வைத்திருப்பது அருமையானது. ஆனால் அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அவருடைய மனைவியோட வீட்டாளர்களை சுற்றி ஒரே முறை திராட்சை செடியை போல இருப்பார். அவருடைய பிள்ளைகள் பஞ்ச சுற்றிலும் ஒரே முறை கன்றுகளை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். சியோனிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பார். பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் வாழ்வை கண்டு நீடோடியாக வாழ்வான்.
விருப்பம் நல்லது. ஹல்லேலூயா. அப்படினால தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகின்றார்களோ அதை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நாம் காணுகிறோம். யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, இந்த யோபனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதாக இருந்தது. 1 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த யோபை குறித்து நமது ஆண்டவராகிய தேவனே அருமையான சாட்சி கொடுக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை பார்க்கிறோம். அவர் எப்படி இருந்தார்? ஆசீர்வாதமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருந்தார். ஒரு மனிதன் இருந்தான், அதாவது பேர் யோபு. அந்த யோபு அதாவது உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறது. தேவனுக்கு பயப்படுகின்றால் என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவது. ஹல்லேலூயா. எது பொல்லாப்பு, எது பொல்லாங்கு, எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிறது தெரிந்து அதை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. இந்த யோபை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கின்றார். அதாவது வேதத்தில் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு பெயர் உண்டு. அவர்களுக்கு கர்த்தர் இன்னொரு புனைப்பெயரை அவர்களுக்கு கர்த்தர் சூட்டுகின்றார் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சிநேகிதன் என்றார். மோசே குறித்து வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று சொன்னார். தானியேலை குறித்து சொல்லும் போது எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து தாவீது ராஜாவை குறித்து சொல்லும் போது இருதயத்துக்கு ஏற்றவன் ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற செய்வான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோபை குறித்து சொல்லும்போது அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற மனிதன். அருமையானவர்களே, ஆலயத்துக்கு வரும்போது உங்களை எல்லாரும் போதகர் வந்து உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கின்றார். நீங்கள் வெளியே போன பிறகு உங்களை பார்க்கிற ஒருவர் உண்டு, உங்களை என்னை பார்க்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய தேவ பயத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர் பார்க்கின்றார். என்னெல்லாம் செய்துவிட்டு நாம் வருகிறோம், எங்கெல்லாம் போகிறோம், என்ன பழகுகிறோம், எங்கே போய் நம்முடைய ஐக்கியம் வைத்திருக்கிறோம், நம்முடைய காரியங்கள் என்ன என்கிறதை அறிந்த ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் சொல்லுகின்றார், யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பே செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 பிள்ளைகளும் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் வாலிப வயதாக இருந்தார்கள். அவர்கள் தினமும் ஒரு வீட்டில் விருந்து வைத்து சாப்பிடுவார்கள் சந்தோஷமாக. இந்த யோபு தன்னமிட்டு உத்தமனாய் காத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய பிள்ளைகளும் விருந்து உண்கும் போது வாலிப பிள்ளைகள் ஏதாவது ஒரு பரிகாசம் பண்ணி அவருடைய பேச்சுவார்த்தையில் ஆண்டவருக்கு உரிமில்லாத காரியங்களை செய்திருப்பார்களோ என்று எண்ணி வந்தவுடனே அவருடைய பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்துவார் என்று யோபை குறித்து எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தான் மாத்திரமல்ல தன்னுடைய பிள்ளைகளும், தான் மாத்திரமல்ல தன்னோடு சொந்த நண்பர்களும், நமக்கு அருமையானவர்களும் இப்படி வாழ வேண்டும் என்பது தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தேவ பக்தியுடைய விருப்பம் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. தேவ பக்தி என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய பேச்சுவார்த்தை, அவனுடைய ஐக்கியம், பழக்க வழக்கங்கள், இவைகளை வைத்தே நாம் கண்டுபிடிக்கலாம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவது அவருடைய வழியில் நடப்பது, கர்த்தருக்கு பயப்படுவது தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். பொல்லாப்பு செய்கிற மக்களோடு நம்முடைய தொழில்களும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் ஐக்கியங்களும் இருக்கின்றது. அதன் மத்தியில் நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் அந்த பொல்லாப்பை விட்டு விலகிறோமா? அவர்களோடு அவர்களாக சேர்ந்து வேறு என்ன செய்வது என்று சொல்லி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் சொல்லுகிற மோசமான வார்த்தைகளை காதிலே கேட்டு உள்ளத்தை கரைபிடித்துக் கொண்டு வருகின்றோமா என்கிறது நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் உன்னதமானது, எல்லாருக்கும் நன்றாக இருக்க வேண்டும், உயர்வடைய வேண்டும், ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் மேலாக இருக்க வேண்டும் என்று நமக்கு விருப்பம் உண்டு. நல்லது. ஆனால் அந்த விருப்பம் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் தேவ பயமுடையவர்களுக்கு. ஹல்லேலூயா. தேவ பயமுடையவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். கர்த்தருக்கு பயந்து வழி நடப்பதும் பொல்லாங்குக்கு விலகி ஜீவிப்பதும் தேவ பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது தேவனுக்கு பயப்படுகிற பயமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள்?
தீமையை வெறுப்பது, தீமையை வெறுப்பது, நன்மையை விரும்புவது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்காமல் ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்றே விரும்பினால், ஒரு மனிதனுடைய விருப்பம் தான். எதை விரும்புகிறானோ அதை மனிதன் அடைகின்றான், எதை விரும்புகின்றானோ அதை பெற்றுக் கொள்கின்றான் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பது, உள்ளத்தில் நமக்கு பாவத்தின் மேல், தீமையின் மேல், அநியாயத்தின் மேல், பொல்லாப்பின் மேல் ஒரு வெறுப்பு நமக்கு ஏற்பட வேண்டும். அதை செய்யக்கூடாது, அந்த கிரியை நம்மில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு விருப்பம் நம்மில் இருந்தால்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை ஜெயிக்க முடியும் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. விருப்பம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. அதே சிலர் பாவரிக்கை செய்யும் போது மனசாப்பிட்டு அளவும் செய்கின்றார்கள், எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் தீமையை வெறுக்கவில்லையே, தீமையை வெறுக்கவில்லையே. தீமை என்று தெரிகிறது, அந்த காரியத்துக்காக தற்சமயம் மனஸ்தாபப்படுகின்றோம். நம்முடைய ஆவியானவர் உணர்த்தும் போது ஐயோ இந்த காரியம் செய்திருக்க கூடாது என்று பொது சபையிலையும் சொல்லுகின்றோம். அடுத்தது வெறுக்கவில்லையே, திரும்பி அதைத்தானே செய்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் இல்லை என்பது அதனுடைய விருப்பம், அதனுடைய பொருள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய எருசலேம் மக்களே, ஹல்லேலூயா. பரிசுத்த நகரம் என்று இந்த புதிய எருசலேமுக்கு வேதத்தில் ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இது பரிசுத்த நகரம், தேவனுடைய நகரம், ராஜாவினுடைய நகரம் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளே இருக்கிறவர்கள் அந்த நகரத்திற்கு களங்கம் வகிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். யார் 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 யாருடைய உள்ளத்தில் என்னென்ன விருப்பங்கள் தோன்றி மறைகிறது என்பதை கர்த்தர் பார்க்கின்றார். அருமையானவர்களே, இன்று நமக்கு தேவன் தருகின்ற ஆலோசனை, தேவனுக்கு பயந்து வழியில் நடக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், தேவனுக்கு பயந்து தீமையை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது தேவ பயம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. மற்றபடி உள்ள வெளியே உள்ள தோற்றங்கள், மற்றபடி நம்முடைய நடபாவனைகள், அதாவது மெதுவாக நடக்கிறது, மெதுவாக பேசுறது, இதல்ல தேவ பக்தி. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்வது இப்படிப்பட்ட காரியங்கள், தேவன் விரும்பாத பொல்லாத கிரியைகளை, தேவன் விரும்பாத அவருடைய வழிகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அப்படி செய்யும் போது அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இதற்கு வயது வரம்பு ஒன்றும் இல்லை. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்போம் என்று 115வது சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை எப்படி சொல்லுகிறது? 115வது சங்கீதம் வசனம் 13 நாம் ஒருவர் வாசிக்கலாம். பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அது ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, சிறியவர்கள் இல்லை, பெரியவர்கள் என்றும் அல்ல. அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களையும் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பயம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தவான்களை நாம் வேதத்தில் அநேகரை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் உன்னத நிலை அடைந்தார்கள், உயிரோடு பரலோகத்துக்கு சென்றார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனார்கள், பெறப்படுகிறேன் என்று. அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பிலேயாந்தருடைய வாயை திறந்து சொன்னான். என்ன சொன்னான்? நான் நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக என்று பிலேயாந்தருடைய வாய் திறந்து சொன்ன காரியம். நீதிமான் எப்படி மரிக்கிறானோ அப்படி நானும் மரிக்க வேண்டும். வாய்னாலே சொன்னார் என்றால் இருதயத்தில் அவருக்கு அந்த விருப்பம் இருந்தது. நீதிமான்கள் மரிக்கிறது போல கடைசி நேரத்தில் மகிழ்ச்சியோடு, அதாவது பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு, அதாவது யாக்கோபு போன்ற பரிசுத்தவான்கள் சென்றார்கள் அல்லவா, அதாவது வருங்காலங்களை குறித்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டு காலை முடக்கி கொண்டு நித்திரை செய்தார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். எலியா, ஏனோக்கு போன்ற பரிசுத்தவான்கள் அப்படியே சரீரத்தோட போய்விட்டார்கள். நமது மத்தியில் ஒரு பரிசுத்தவான் போனார். அவர் அதாவது ஆராதனை ஆரம்பித்து வைத்து பாடலும் பாடிவிட்டு, அதாவது சபையை ஆசீர்வதித்து விட்டு டாட்டா வழி அனுப்பிவிட்டு, இருங்கள் நான் போகிறேன் என்று சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால இந்த பிலேயாம் அப்படி ஆகவில்லை. நான் நீதிமான் மரிக்கிறது போல மரிப்பேன் என்ற விருப்பம் அவருக்கு இருந்தது. செத்தது யுத்த களத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம்.
தேவனுடைய ஜனங்களே, நாட்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபத்திற்கு பதில் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, தேவ பயம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இரண்டாவதாக, அதாவது ஒரு மனிதனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கானானிய ஸ்திரீ, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதுமைகளை செய்கின்றார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளம் செய்கின்றார் என்று அவள் கேள்விப்பட்டாள். அவள் இஸ்ரவேல் ஜாதி அல்ல, அவர் ஒரு கானானிய புறஜாதி ஸ்திரீ என்று நாம் காணுகின்றோம். அவள் அதனுடைய மகள், அதாவது பிசாசுடைய பிடியினால கொடிய வேதனைப்படுகிறது. அவளால் சகிக்க முடியாமல் இந்த இயேசு செய்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு அவள் இயேசுவினிடத்தில் வந்தாள். இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டாள், ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசுடைய பிடியினால் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் வந்து அவளை சோமாக. சீசர்களும் சொன்னார்கள், அவள் நம்ம ரொம்ப தொந்தரவுப்படுகிறாள், அவளுக்கு உதவி செய்யக்கூடாதா என்று. ஆண்டவர் சொன்னார், காணாமல் இருப்பவன ஆடுகளாக இஸ்ரவேல் விட்டார்கள் இடத்திற்கே அனுப்பப்பட்டேன் ஒழிய மற்ற இடத்தில் அனுப்பப்படவில்லை. அது சிறிய கெஞ்சி கேட்கும் போது சொன்னார், அப்ப பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. ஹல்லேலூயா. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு தான் நன்மை வைத்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறது இல்லை. ஆனால் அவள் விட்ட பாடில்லை. அவருடைய விருப்பம் என்ன? இவர் என்னுடைய மகளை குணமாக்க முடியும், என்னுடைய மகளுக்கு குணம் வேண்டும், என்னுடைய மகள் விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பம் அவளுக்குள்ளே ஆழமாக இருந்தது. அது எதிலே காட்டினால்? விசுவாசத்திலே காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் உதறி தள்ளியும், இல்லை, நான் புறஜாதிகளுக்கு அல்ல, நாய்க்குட்டிகளுக்கு என்னுடைய அப்பத்தை கொடுக்க மாட்டேன் என்ற போதிலும், இல்லை ஆண்டவரே, மேஜையிலிருந்து நீர் சொல்கிறது உண்மைதான், ஆனால் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதையாவது கொடுக்க கூடாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சிந்தி போகிற எச்சியாவது எனக்கு கொடுக்க கூடாதா, நாய்களுக்கு கொடுக்கிற மாதிரி? ஆண்டவர் பார்த்தார், சோதரர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையே. உன்னுடைய விருப்பத்தின்படியாக கடவுள். ஹல்லேலூயா. உன்னுடைய விருப்பத்தின்படி இந்த நேரத்திலே உடைய மகள் குணமாகிறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நேரமே பிசாசு அவளை விட்டு போய்விட்டது, அவள் குணமானாள். ஹல்லேலூயா. சிறியே, உன் விசுவாசம் பெரியது, உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். உன்னுடைய விருப்பம் நல்லது, ஆனால் நான் உன்னை போயின்றவுடனே போய்விடவில்லை. அந்த விசுவாசத்தை நீ காண்பித்தாயே, அந்த விசுவாசத்தை என்னிடத்தில் வெளிப்படுத்தினாய். என்னுடைய போக மாட்டேன் என்று பிடிவாதமாக நீர் எனக்கு என்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நீ நம்பி அவள் ஆணித்தரமாய் நீ விசுவாசத்தில் இருந்தாயே. விசுவாசம் பெரியது. அப்படினால் நீ என்ன விரும்பினாயோ அது இந்த நேரத்தில் ஆகும். உடைய மகள் குணமாகிறாள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பம் குணமாக வேண்டும். நாம் அழைத்து வருகிறவர்கள் குணமாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குணப்பட வேண்டும், சரீரத்திலும் குணப்பட வேண்டும், ஆன்மீகத்திலேயும் குணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. நம்முடைய குடும்பம் முழுவதும் குணப்பட வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இருக்க வேண்டிய காரியம் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் இல்லாத அந்த விசுவாசம் இந்த புறஜாதியாகிய கானானிய ஸ்திரீக்குள்ளே இருக்கிறதை கர்த்தர் கண்டு உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சொன்னார். விருப்பத்தின்படியாக கடவுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை எத்தனை பேருக்கு வருகிறதோ அத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விருப்பம் நீடொழியாக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக என்ன பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன பிழைக்க வேண்டும் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கிறது அல்லவா? அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிற அந்த விருப்பத்தை நான் பார்க்கின்றேன். அதனுடைய என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றது, உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ இப்படி விசுவாசிக்கிறபடியால் உன்னுடைய விருப்பம்
அப்படியே ஆகும் என்று. 10 நாளைக்கு முன்னால் ஆந்திராவில் ஒரு பேர் மருதியாக இருக்கிறது. ஆந்திராவிலிருந்து ஒரு போன் வந்தது. நம்முடைய பாஸ்டர், திருச்சியில் உள்ள ஒரு பாஸ்டர் போய் அங்கே நமக்கு ஒரு கிளை உருவாக்கப்பட்டிருக்கிறது, அனந்தப்பூர் என்ற இடம். அங்கே ஒரு ஆந்திர சகோதரர் கோவையில் சிசிடி காலேஜில் படிக்கும்போது, ஃபைனல்ஸ் படிக்கும்போது, அவர் லீவ் முடித்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அப்போ ஒரு ஃபாரஸ்ட் பிரேயர், அப்போ அங்கே ஒரு மாதத்துக்கு ஒருக்கா காட்டு ஜபம் போட்டு தான் நாங்கள் வாலிபர்கள்லாம் நாங்கள் பலப்படுத்தி வைத்திருந்தோம். அந்த காட்டு பிரேயரில் வந்து அவர் கலந்திருந்தார். அந்த பிரேயரில் அன்றே அவர் அபிஷேகம் பெற்றார். அதுக்கு பிறகு நாங்கள் அவரை பார்க்கவில்லை. அவர் முடித்து விட்டு ஊருக்கு போய்விட்டார். அந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டார். அதை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் அவர் காத்து கொண்டார். பல வருஷத்துக்கு பிறகு ஹைதராபாத்தில் நம்முடைய சபை உருவாகிறது, நடக்கிறது, சபை வளர்ந்து வருகிறது. அங்கே அவரோடு படித்த ஸ்டூடெண்டாக இருந்தவர் பாஸ்டராக இருக்கிறார் சென்னையில். அவர் அங்கே போயிருந்தார் அந்த சபை விசிட் பண்ணுவதற்காக. அங்கே சென்றிருந்த போது எப்படியே இவர் அவரை பார்த்து விட்டார். 2 பேரும் சந்தித்த போது அவர் முதலாவது கேட்டது தான், அந்த காட்டு ஜபத்தில் எனக்கு தலையில் கைக்கும் போது அபிஷேகம் கிடைத்தது அல்லவா, அந்த பாஸ்டர் எங்கே இருக்கிறார்? இல்லையா, ஒன்றும் பேசவும் இல்லை, நம்முடைய வரலாறும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் நான் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அவள் எங்கே இருக்கிறாள், அவளை நான் பார்க்க வேண்டும். அவள் நாகர்கோவிலில் இருக்கான், நீ என்னை கூட்டிகிட்டு போ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் வருவேன். அப்படி கோயம்புத்தூர் வருகிறார்கள், அங்கே வைத்து பார்க்கலாம். ஊழியர் மாநாட்டுக்கு வருகிறார்கள். அங்கே வந்தார். வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு பண்டங்களை வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அதை நான் முக்கியப்படுத்தலை, அதை விரும்பலை. ஆனால் அவருடைய அன்பு கொண்டு வந்தார். அவர் ஊழியக்காரர் ஆக்கி இன்னைக்கு அனந்தப்பூரில் பாஸ்டாக இருக்கார். இல்லையா, அவருடைய மனைவிக்கு தொண்டையில் டிபி வியாதி உருவாகி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் நம்முடைய பாஸ்டர் அங்கே போய் அவருக்கு விசுவாசத்தை ஊட்டினார்கள். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, நீங்கள் விசுவாசமாக இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார் என்று சொல்லப்பட்டு, அப்படி நேரத்தில் சொல்லிவிட்டு, நான் இப்போ நாகர்கோவிலுக்கு இந்த போனை கொடுக்க போகிறேன், நீங்கள் உங்களுக்கு அவர்கள் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இங்கே அவர் கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு 2 நிமிடம் நான் ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஒரு மீட்டிங் நடந்தது. மீட்டிங் இந்த அம்மா வரவில்லை. இந்த நோயினுடைய இதை கேள்விப்பட்ட உடனே துக்கத்தோடு அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டார்கள். ஜெபம் பண்ணி முடித்த உடனே எழும்பி வெளியே வந்தார்கள். நான் நல்லா இருக்கிறேன், நான் அப்படினாலே ஏற்கனவே ஒரு டாக்டர் சொல்லியிருக்கார், நீங்கள் இன்னும் இடத்துக்கு போங்கள், பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே போய் பாருங்கள் என்று. போவதற்கு புறப்பட்டிருந்தார்கள். புறப்படும் போது திங்கட்கிழமை மண்டே போக வேண்டும் என்ற விருப்பம் அந்த அம்மா சொல்லியிருக்கிறார்கள். நான் இப்பொழுதே புறப்பட்டு பெங்களூர் போவோம், அங்கே போய் நாளை சண்டே சர்வீஸில் நான் திருவிருந்து எடுக்க வேண்டும், எனக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல, அப்படியே போய் அவருடைய திருவிருந்து எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு டாக்டர் இடத்துல வந்து விட்டோமல்லவா பார்ப்போம் என்று போனார்கள். டாக்டர் சொன்னார், பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்க முடியாது, அங்கே பக்கத்தில் இருக்கிற பார்த்துக் கொள்ளுங்கள், நல்லபடியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். என்னுடைய பாஸ்டர் வந்து திருச்சிக்காரர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் இவ்வளவு நல்லவர், அவர் அன்று மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கரம் குறுகி போயிட்டோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய கை உலகம் முழுவதும் தொடும், உலகம் முழுவதும் இருக்கிறவர்களை தொடும். யார் யார் இந்த விசுவாச அளவில் இருக்கின்றார்களோ அவளெல்லாம் இயேசுவின் கரம் தொடுகின்றது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று செய்தி சொன்னார். அங்கே போய்விட்டு வந்து செய்தி சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது தமக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். தேவனை யார் விசுவாசிக்கின்றார்களோ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் நேற்று பார்த்தோம், பெதஸ்தா குளத்தின் அருகாமையில் எவ்வளவான வியாதியஸ்தர்கள் வந்து குழுமி இருந்தார்கள். அந்த குளத்தில் யார் போல இறங்குறானோ அவனுக்கு உடனே சுகமாகிறது என்று கேள்விப்பட்டு அப்படியே சுகம் பெற்று போனார்கள். அங்கே
நீண்ட நாட்களாக 38 வருஷமாக ஒரு மனிதன் விசுவாசத்தோடு படுக்கையிலே இருந்தான் என்று நாம் காணுகிறோம். அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகவில்லை. இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு நன்மையும் இல்லையே, அப்படினால் என்னை வீட்டுக்கு தூக்கி கொண்டு போங்கள் என்று அவன் சொல்லவில்லை. அங்கே படுத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இவனுடைய விசுவாசத்தை பார்த்தார். இவனுடைய விருப்பம் என்ன என்றால் விடுதலை ஆக வேண்டும். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், நான் விடுதலை ஆகிதான் வீட்டுக்கு போவேன். கால் வழங்காதவனாக இங்கே வந்திருக்கின்றேன், போகும்போது என்னை தூக்கி கொண்டு போக மாட்டார்கள், நான் நடந்து போவேன் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை பார்த்தார். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே நாம் இப்படி வாசிக்கின்றோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்தவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு ஒன்றை வந்திருக்கலாம், தேவன் பிரசன்னமாய் அற்புதங்களை நடப்பிக்கிற இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆண்டவர் சமயமாய் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கலாம். ஆனால் அங்கே என்ன விருப்பம்? சொஸ்தமாக முடியும், சொஸ்தமாக வேண்டும், இயேசு என்னை விடுவிப்பார் என்ற அந்த விசுவாசம், விடுதலை வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசம் அதோடு கலந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வியாதிஸ்தனத்தில் இயேசு சுவாமி வந்து கேட்கிறார், மகனே விடுதலையாக சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய விசுவாசத்தின்படியாக கடவுது என்று அந்த சிறியனிடத்தில் கர்த்தர் சொன்னார். கானானிய சிறியனிடத்தில். தேவனுக்கு மகிமை. இவனிடத்தில் கேட்கிறார், விசுவாசிக்கிறார், நீ சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். விசுவாசம், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக உன்னுடைய விருப்பம் நிறைவேறும். சிறிய உன் விசுவாசம் பெரிது, உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய மகள் சுகமாகிறாள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமாக இந்த மனிதன் அதாவது விடுதலை பெறுவேன் என்ற விருப்பத்தோடு படுத்திருந்தான். விடுதலை ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு அங்கே படுத்திருந்தான். தேவன் அவனுடைய விருப்பத்தை மாத்திரமல்ல அவனுடைய விசுவாசத்தையும் கண்டார். கண்டு அங்கே சென்று அவனை விடுதலை ஆக்கினார் என்று நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான நிலையில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மையிலே ஆன்மீகத்திலே எத்தனையோ நோய்கள் இன்னும் நம்மை விடாமல் இருக்கின்றது என்பதை கர்த்தர் அறிகின்றார். அந்த நோயை நாம் நோயாக கண்டுபிடித்து அதை தேவன் அகற்ற வேண்டும், அகற்ற முடியும் என்று சிலர் சொல்வார்கள். ஐயா, இந்த குணத்தை என்னால் மாற்றவே முடியாது, இந்த பிறவி குணம் என்னை விட்டு போகவே செய்யாது, அது திரும்ப திரும்ப திருக்கிக் கொள்கின்றது, திருங்கித்தான் கிடக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லுகிற. தேவனால் முடியும். தேவன் சொல்லுகின்றார், அதாவது விசுவாசித்தால் அந்த மகிமையை காண முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இங்கே ஒரு அம்மாவை நாம் பார்க்கின்றோம். நீண்ட நாட்களாக இவர்கள் தன்னுடைய சரீரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டு தன்னுடைய ஆசைகளெல்லாம் செலவு பண்ணியும் அதனால் விடுதலை பெறுவதற்கு முடியாமல் வருத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆசைகளும் செலவாகி போய்விட்டது. என்பதை செலவு பண்ணுவதற்கு காசும் இல்லை, எல்லா ஆசைகளையும் விட்டு செலவு பண்ணி ஆகிவிட்டது. என்பதில் என்ன செய்வது? இயேசு இந்த வழியாக வருகின்றார். ஹல்லேலூயா. இயேசு இந்த வழியாக வருகின்றார். அவருக்கு அவரை அண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்கின்றார். நான் ஒன்று செய்வேன், நான் பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் மத்தியிலே போக அதவளாக இருந்தாலும் ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் போய் தொடுவேன். ஹல்லேலூயா. அதாவது லட்சக்கணக்கான பேர் அவரை நெருக்கி கொண்டு போகின்றார்கள். அதற்குள்ளே நுழைந்து போய் இயேசுவை பிடிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அந்த பெண் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி எழும்பி சென்று இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை நான் வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 43-44. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும்
ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாலும் நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது எல்லோரும் சொன்னபோது பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆகையால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதை எல்லோருக்கும் ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இங்கே இந்த பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரீ 12 வருஷமாக வாழ்க்கையில வருத்தப்பட்ட இந்த ஸ்திரீனிடத்திலே 2 காரியங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒன்று, அதாவது போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்ற விருப்பம் அவளுக்குள்ளே உண்டாயிற்று. அப்படினாலே புறப்பட்டு அவள் சென்ற அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட நேரத்தில் எனக்கு சுகமாகும், சுகமாகி வர வேண்டும் என்ற விருப்பம், அவரை தொட்டால் சுகமாவேன் என்ற விசுவாசம், இந்த 2 அவளுக்குள்ளே இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அப்படியே அவள் சென்று வஸ்திரத்தை தொட்டவுடனே எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அங்கிருந்து கர்த்தருடைய வல்லமை பாஸ் பண்ணி அவளை விடுதலை ஆக்கிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். எல்லோருக்குமே ஆச்சரியம். பேதுரு எப்பொழுதுமே எல்லாத்திலுமே முந்தி நிற்கிறவர், அவர் எல்லாத்திலுமே ரொம்ப அவசரப்படுகிறவரும் கூட. அதாவது அவர் என்ன பண்ணினார், எப்பவே பேசுகிறதுல, கிரியை நடப்பிக்கிறதுல ரொம்ப முந்தி நிற்கிறவர். ஆண்டவரே, நீரே ஆனால் கடல்ல நான் சாடுகிறேன், நானும் நடந்து வருகிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவரை பிடிக்க வந்த உடனே பட்டயத்தை ஒரே வெட்டாக வெட்டி காது துண்டாக வெட்டி போட்டார். இப்படியெல்லாம் நான் பார்க்கிறேன். ரொம்ப அவசரம் படுவார், எல்லாமே கேட்பார். யோவானை குறித்து கேட்டார், ஆண்டவரே, இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு. அவன் நான் வருகிற வரைக்கும் நான் இருக்க, அவன் இருக்க, எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இப்பொழுது அவசரப்படுகிறார். ஆண்டவரே, எவ்வளவு பேருமே தொட்டு கொண்டு வருகிறார்கள், நெருக்கி கொண்டு வருகின்றார்கள். இப்படி இருக்கும்போது என்னை ஒருவர் தொட்டது உண்டு, அவர் யார் என்று கேட்கிறீரே, பொறுத்திருந்து பார்ப்போமே, அவர் ஏதோ ஒரு ரகசியம் அல்லவா சொல்லுகிறார் என்பது அல்ல. அந்த மாமிசீகம், அந்த மனுஷீகம் என்பது மனிதனிலிருந்து எப்பொழுதுமே வெளிப்படுகிறது என்று நாம் காணுகிறோம். இந்த ஸ்திரீனிடத்தில் 2 அனுபவங்களும் இருந்தது. ஒன்று, அவள் வீட்டை விட்டு புறப்படும் போது நான் தொடுவேன், நான் தொட்டு சுகமாகி வருவேன் என்கிற அந்த விருப்பம் அவளுக்குள்ளே இருந்துதான் வீட்டை விட்டு புறப்பட்டாள் என்று நாம் காணுகிறோம். அவரை தொட்ட மாத்திரத்தில் நான் சொஸ்தமாகி விடுவேன் விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரியை பார்த்து, விசுவாசம் பெரியது, மகள் பிழைத்திருப்பார். ஸ்திரியை பார்த்து சொன்னார், மகளே, நான் உன்னை சுகமாக்கினேன் என்று சொல்லாமல் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய விருப்பம் நம்மளை நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியம் என் தேவனால் கூடும், தேவன் இதை செய்வார் என்ற அந்த விசுவாசம் நம்மில் உண்டாகும் போது அது தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தினுடைய அறிக்கையை நம்முடைய நாவினாலே நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் தேவாலயத்துக்குள்ளே படுத்திருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்பொழுது நாட்கள் தொடர்ச்சியான நாட்களாக சாப்பாடு இல்லாத நாட்கள், கால்நடையாக நடந்து கர்த்தர் அனுப்புகிற இடங்களுக்கு போகிற காலங்களாக இருந்தது. ஒரு மத்தியான வேளையில் நான் அப்படியே ஒரு பழைய கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ளே சைடில் ஒரு ரூமில் நான் அப்படியே படுத்திருக்கிறேன் டயர்டோடு. அப்போ அப்படி சாத்தா அப்படி போகிறான், தலைக்கு மேலே அப்படி போகிறது நல்லா எனக்கு தெரியுது. போகும்போது கொஞ்ச தூரம் போயிட்டு இப்படி திரும்பி பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறான், உண்மையில நான் ஒரு கண் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அது நடந்த கிரிகள் நிறைய. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு கண்ணை வைத்திருக்கிறாய், என் ஆண்டவர் 2 கண்ணை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என் மேல் ஒரு கண்ணை வைத்திருக்கின்றாய், என் ஆண்டவர் என் மேல 2 கண்ணை வைத்திருக்கின்றார். எது ஜெயிக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண் பவர்ஃபுல்லான கண்? நித்திய நோக்கத்தோடு மனிதனை பார்க்கிறாய், அவர் இரக்க சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு பார்க்கின்றார். அவருடைய பார்வைதான் நிறைவேறும்.
அதுதான் பலிக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் தான் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நீர் என்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன். அந்த வராந்திரத்தில் அலைந்து கொண்டிருந்த அந்த ஆகாருடைய அதாவது கண்கள் அந்த ஆகாருடைய சத்தத்தை அந்த ஆகாருடைய காது கேட்டது, கண்கள் கண்டது. நீர் என்னை காண்கிற தேவன், ஒருவர் என்னை காணவில்லை என்று எண்ணியிருந்தேனே. அந்த அறிவெல்லாம் தேவன் கொடுத்திருந்தார். என்று சாத்தான் மேல கண் வைத்திருக்கிறான். அவனுடைய போராட்டம், அவனுடைய பிரச்சனை என்றுதான் மக்கள் அறிகின்றார்கள். கிறிஸ்தவர்களும் அதைத்தான் அறிகின்றார்கள். பரிசுத்தாய் பெற்றவர்களும் அதைத்தான் பெரிய சக்தி என்று எண்ணுகின்றார்கள். அதை விட பெரிய சக்தி வாய்ந்தவர் நமது ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களும் ஆந்திரவாதியை தேடி போகின்றார்கள். மரணமாக இருக்கிற கோயில்களுக்கு எத்தனை பேர் இன்று காணிக்கைகள் போடுகின்றார்கள், நேர்கின்றார்கள். ஆரலோமணி சபை, ஆரலோமணி நமக்கு சபை இருக்கிறது. ஆரலோமணியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு இருக்கிறது. அதற்கு எல்லாருமே அந்த காட்டில் கடலை விதைக்கும் போது, கடலை எடுக்கும் போது நமக்கு எது வந்துடக்கூடாது என்று அதற்கு நேர்ச்சி நேரதும் அடி போடுறதும் இதெல்லாம் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்கே வழிப்பறி தான் நடக்குது. போட்டுருங்க என்று பசுகளெல்லாம் மறித்து ஒரு இதான் இருக்குது. ஆனால் கேட்காமலே பயந்து போடுகிற எத்தனை பேர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய தேவன் நமது மேல் கண்ணோக்கமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடலுக்கு திறந்தே இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்பா என்று கூப்பிட்ட உடனே எந்த இடத்துல வந்து நிற்பார். அது அக்கினிக்குள்ள இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் சரி, சிங்கக்கவியா இருந்தாலும் சரி, பா என்று கூப்பிட்ட உடனே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அங்கே வருகின்றார். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவனுடைய ஜனங்களே, நாம் இந்த நாட்களிலேயும் நல்ல விருப்பம் கொள்ளுவோம். நமக்கு நல்ல விருப்பங்கள் இருக்கின்றது. அதை தேவன் நமக்கு செய்வதற்கு நமக்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இரண்டாவது தேவன் இதை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. தேவனிடத்தில் சேருகிறவர்கள் தேவன் உண்டென்றும், அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிற விசுவாசம் பிசாசுக்கும் உண்டு என்று யாக்கோபு நிருபத்தில் எழுதியிருக்கிறத நான் பார்க்கின்றோம். தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசு விசுவாசத்தை நடக்குகிறான் என்று எழுதியிருக்கிறது. தேவன் உண்டென்று மாத்திரமல்ல, அவரிடத்தில் சேர்கிறவர்களுக்கு பலன் அளிப்பார். தரித்திரவன்களை விட்டுவிட மாட்டார். அப்படி அவருடைய விலைகளை விட்டுவிட மாட்டார். எதிராளிகளை விட்டுவிட மாட்டார். அவர்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாய் பலன் உண்டு. அப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விருப்பம் மேலானவைகள். அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நாம் 2 காரியங்களை பார்த்தோம். 3வது ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 44வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். இது பெரும்பாலும் இன்று மாத்திரமல்ல, அன்று நம்முடைய சீடர்களுக்குள்ளேயும் இது இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதல்வர் என்று சீட்டில்லாவிட்டாலும், அதாவது அவர்களை கண்டவுடனே இவர் ஒரு முதல்வர், இவர் ஒரு பெரியவர், இவர் ஒரு உயர்ந்தவர் என்கிற அந்த அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டுமா? ஊழியம் செய்ய பழக வேண்டும்.
ஊழியம் என்றால் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல. ஊழியம் என்று சொல்வது என்ன? ஊழியக்காரன் என்றால் பணிவுடைக்காரன். ஹல்லேலூயா. பணிவுடை செய்வது ஊழியம். எஜமானுக்கு ஊழியம் செய்வது. எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவர் அரை கட்டி கொண்டு அந்த எஜமான் பந்தியிருக்க வைத்து அவனுக்கு போஜனம் கொடுத்து விட்டு அப்புறம் அவன் சாப்பிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுடைய வேலை என்ன? எஜமான் சொல்லுகிறது செய்வதே ஊழியக்காரனுடைய வேலை என்று நாம் காணுகிறோம். அதாவது யாருடைய உள்ளத்தில் நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும், முதல்வர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றதோ அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அதற்காக நான் தேவனை ஸ்துதிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த முதல்வர்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கை பார்த்த உடனே தெரியும். பாருங்க, மோசே எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அடுத்து அவர்தான் இளவரசராக வரப்போகிறார். அந்த ஸ்டேஜில் அவர் முதல்வராக, அந்த நாட்டுக்கு தலைவராக வரக்கூடியவராக வரப்போகிறார். நைல் நதியில் நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கும்போது, நைல் நதி தான் இஸ்ரேல் நாட்டில் இல்லை, எகிப்தில் நைல் நதி ஓடுகிறது. அந்த எகிப்தில் அந்த எங்களுடைய டூர் முடியக்கூடிய அந்த கடைசி நாளில் அங்கே இந்த கப்பல் டூரிஸ்டுகளுக்கெல்லாம் சுற்றி அந்த நைல் நதியில் ரொம்ப தூரம் கொண்டு போய் அவர்களை சுற்றி காட்டி விட்டு கொண்டு வருது. அதிலே சாப்பாடு எல்லாமே அங்கே. மறுபடியும் உலக மனிதர்களுக்கு அங்குள்ள களியாட்டுகள், நடனங்கள் எல்லாம் செப்பரேட்டாக அதுக்கு வேலையெல்லாம் நடக்குது. அதுக்கு நீ போகிறவங்க அப்படி இருக்கும்போது அந்த நைல் நதியில் பயணம் செய்யும்போது எனக்கு மோசேனுடைய ஞாபகம் வந்தது. ஹல்லேலூயா. மோசேயோட ஞாபகம் என்னை அழுத்தினது. ஹல்லேலூயா. இந்த நதியில் தானே அவரை போட்டிருந்தது. ஒரு ஆகாதவராக தூர போட்ட ஒரு மனிதன் தானே. எப்படியாவது நாம் அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், அது போகட்டும் என்று 3 மாதம் கழித்து அதை ஒரு நைல் நதி பக்கத்தில் கொண்டு அவர் வைத்து விட்டார்களே, இந்த நதி தானே அது என்று நான் பார்க்கும்போது எனக்கு மிகவும் உணர்ச்சிவசமாக அது இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த மோசே அதாவது எகிப்திலே சொல்லமாக அருமையாக ஒரு பெரிய கருத்துக்குரிய மனிதனாக இவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இவர் கட்டளையிட்டால் நாடு இவருக்கு உடன்படும், கீழ்ப்படும். இவருடைய வார்த்தை தான் அங்கே செயல்படும். அப்படி இருக்கிற நேரத்தில் இவருக்கு ஒரு பார்வை உண்டாயிற்று. என்ன பார்வை? தூர திருஷ்டின் பார்வை உண்டாயிற்று. அதாவது இனி வரக்கூடிய ஒரு பலன், தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த லோகத்தில் அடிமைகளைப் போல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இனி ஒரு பலன் இருக்கிற இந்த தேவ தரிசனம் இவருடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. அந்த தரிசனம் உண்டான உடனே அவர் என்ன பண்ணினார்? நான் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அந்த தேவ தரிசனம் அவருக்கு கிடைத்த உடனே பாவ சந்தோஷத்தை வெறுத்தார். அந்த அதாவது அரண்மனையில் எவ்வளவு பாவ சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அத்தனை வெறுத்தார். அவர் எகிப்தை விட்டு வெளியேறினார். தன்னுடைய மாமன் எத்திரோவுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய மீதியான் தேசத்து மாமனுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரனாக மாறிவிட்டார். மாறி 40 வருஷம் ஊழியக்காரனாக இருந்தார். ஆடு மேய்க்கிற ஊழியக்காரனாக அவர் இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால எகிப்து தேசத்தில் தேவர் அவர் எப்படி வைத்தார்? தலைவன் ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். மோசேனுடைய பார்வை வாசிங்க. தேவனுக்கு மகிமை. இதை பற்றி ஒரு இதை எழுதியிருக்கிறது இந்த மோசையை பற்றி. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை, பாவ சந்தோஷங்களை, அல்ல ஒரு தலைவன் என்ற நிலையில் இருக்க அவர் விரும்பாமல் தன்னை ஒரு அடிமை போல அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. உலகத்தை தொடர்ந்து அவர் வெளியேறினார் என்று நாம் காணுகிறோம். காரணம் என்ன? இனி ஒரு பலன் இருக்கிறது. இந்த பார்வை யாருடைய உள்ளத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறதோ அவர்கள்தான், அதாவது எல்லாருக்கும் ஏற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற இந்த நிலையை தொடர்ந்து அவர்கள் எங்கே போகிறார்கள்? ஊழியக்காரனாகி விடுவார்கள். இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஆளாகிடுவார்கள். பெரிய ஒரு தலைவனாக கர்த்தர் இவர்கள் மாற்றக்கூடிய அடிப்படை இங்கேதான். இந்த சுவாபம் இல்லாமல் தங்களை தாங்களே உயர்த்தி தங்களிடத்தில் ஏதோ இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு, அதாவது மற்றவர்களை தீர்ப்பாக எண்ணி தங்களை பெரியவர்கள் என்று எண்ணுகிறவர்கள் சிறியவர்களாகவே வாழ்நாள் முழுது ஆகிவிடுகிறார்கள் என்று நாம் காணுகிறோம். இந்த மோசேக்கு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தபடியினால் அவர் எல்லாவற்றையும் வெறுத்தார்.
வெறுத்து ஒரு ஊழியக்காரனாக தன்னுடைய மாமனுடைய கைக்குள்ள அவருடைய மந்தை மேய்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாறிவிட்டார் என்று நாம் காணுகிறோம். ஆனபடினால எகிப்து தேசத்தில் அவர் எப்படி இருந்தார்? யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களை தயவிழைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பார்வையிலேயும், அதாவது அந்த எகிப்தின் அரசருடைய பார்வையிலேயும் இந்த மோசே எப்படி எண்ணப்பட்டார்? பெரியவர் என்று எண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இவர் எங்கே இருந்தார்? இவர் ஊழியக்காரனாகவே பணிவிடைக்காரனாகவே தான் இருக்க விரும்பினார். அப்படி இருந்துதான் அவர் தலைவனாக மாறினார். அங்கே அப்படி எண்ணப்பட்டார். அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவரை தலைவனாக கொண்டார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவஜனமே, ஒரு மனிதனை யார் உயர்த்த வேண்டும்? யார் உயர்த்த வேண்டும்? கர்த்தர் தான் உயர்த்தணும். கர்த்தர் உயர்ந்தால் உயர்வாக இருக்கும். அல்லாத உயர்வு ஒரு நாள் சேர் உடைந்து கால் உடைந்து புத்தன்று கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் உயர்வடைய போகிறான் என்றால் அவனை பார்த்த உடனே தெரியும். ஹல்லேலூயா. வரும்போது கோயிலை துடைப்பான், தூப்பான், கோயிலுக்கு காமௌண்டை பெருக்குவான், இவங்களை பணிவிடைகளை செய்வான், வந்திருக்கிறவர்களெல்லாம் கவனிப்பான், அதாவது வருகிற புதிய ஆத்மாக்களை பார்ப்பார்கள். இவர்கள் இப்படியே இந்த ஊழியத்தில் இறங்கி விடுவார்கள். ஊழியக்காரர் ஆன பிறகு, அந்த நாம சூட்டப்பட்ட பிறகு அல்ல, அதற்கு முன்னாலே இவர்கள் உயர்வடைய போகிறார்கள் என்று அவர்களை பார்த்த உடனே தெரியும். ஹல்லேலூயா. தேவன் இவர்களை உயர்த்தி விடுவார் என்று தெரியும். எலிசாயார் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தான். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? எலியாவின் ஊழியக்காரனாகிய எலிசா என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆனார்? அடுத்த பட்டம் யாருக்கு கிடைத்தது? அவருக்கு தான் கிடைத்தது. ஹல்லேலூயா. எலியா விட்டு போன ஸ்தானத்தை அவர் தானே அடைந்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மோசேயினுடைய காலம் முடிவடைய போகிறது. மோசே கேட்டார், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போய்விடுமே, இந்த ஆடுகளை மேய்ப்பது யார்? நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஏற்பாடு பண்ண. கர்த்தர் உயர்த்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை சொல்லணும். கர்த்தர் சொல்லிதான் ஒரு மனிதன், அந்த உயர்வு தான் உயர்வு. அவனோடு தான் கர்த்தர் இருப்பார். அவனை தேவன் இவர் பெரிய மனிதன் என்று தேவன் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும். எப்படி என்றால் அவர் மூலமாக அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அவர் மூலமாக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர் தொடுகளெல்லாம் அபிஷேகம் பெறுவார்கள். அப்படியெல்லாம் ஆக வேண்டும். அப்படி ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எகிப்தின் ஜனங்கள் மத்தியிலேயும் பார்வோன் மத்தியிலேயும், அதாவது மோசே பெரியவன் என்று எண்ணப்பட்டார், கருதப்பட்டார். அது தேவனால் உண்டாகிற உயர்வு. ஹல்லேலூயா. ஒரு நாட்டை ஃபைட் பண்ணி, ஒரு நாட்டை எதிர்த்து, ஒரு அரசனை கீழ்ப்படுத்தி அங்கு ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் சாதாரண காரியமா? தேவனால் உண்டான உயர்வு. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் அவரில் செயல்பட ஆரம்பித்தது என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனாலே நாம் என்ன கவனிக்கிறோம்? இந்த மோசே இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஏன் நியமிக்க சொன்னார்? அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தோடு நீங்காதவராக என்ன பண்ணியிருப்பார்? தூக்க பெருக்க வைக்க, சனலை தடக்க அடைக்க, லைட்டு போட, ஆஃப் பண்ண, அங்கே கோயில் குட்டியாக ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தார். கர்த்தர் அங்கேதான் பார்த்தார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மையானவைகளை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. எங்கே மேட்டிமை உண்டானதோ அவர் தூரை பார்த்துக் கொள்வார். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்வை சொல்லாது என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விருப்பம் நல்லது, உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்றால் விதமாக பெரியவனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். பணிவிடைக்காரர்களாக இருக்கும்போது அப்படி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள். அவர் நினைத்திருந்தா பெரிய பங்களா கட்டி அதில் குடியிருக்கலாம். அவர் நினைத்திருந்தா ஆபிரகாமுடைய நகரம் என்று ஒரு பெரிய நகரத்தையே உண்டாக்கி இருக்கலாம். அவர் அப்படி உண்டாக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்க. இதை எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே
பரதேசியை போல, ஊழியக்காரனை போல, அடிமையை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்து. ஏனெனில் எதற்காக அப்படி இருந்தார்? அவருக்கு ஒரு பார்வை உண்டானது. தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகரம் எனக்கு போதும், இவைகளால் அழிந்து போய்விடும். இதெல்லாம் ஒரு நாள் அழியுங்க. எவ்வளவு பெரிய பங்களா கண்டால், எவ்வளவு பெரிய பட்டணத்தை நான் உருவாக்கிய பெயர் அதுக்கு வைத்தாலும் அது ஒரு நாள் அழியும். தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு நகரம் இருக்கின்றது, அந்த நகரத்துக்கு நான் செல்வேன் என்று அவர் எங்கே இருந்தார்? கூடாரத்துக்குள்ளே குடியிருந்தார். ஹல்லேலூயா. எங்கே குடியிருந்தார்? ஒரு கூடாரத்துக்குள்ளே தன்னை தாழ்த்தினார். அவ்வளவு பெரிய மனிதன். அவர் வீட்டுக்கு 3 பேர் தேடி வந்தார்கள். அதில் ஒன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூதனானவர் என்று சொல்லி இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து 2 தூதர்கள் அவருடைய வீடு தேடி வந்தார்கள். அவர்களை உட்கார வைக்க வீட்டில் இடம் இல்லை. சாராள் வீட்டில் படுத்திருக்குது ஒரு கூடாரம், அதுக்கு மேலே அங்கே இடம் இல்லை. இவங்க 2 பேருக்குன்னா ஒரு சின்ன கூடாரத்தை கட்டி அது குடியிருக்கு. பெரிய பெரிய ஒரு மனிதன், பெரிய பண்ணைகள்லாம் உண்டு, நிறைய வேலைக்காரர் நிறைய உண்டு. ஆனால் இவர் இந்த கூடாரம், இந்த வந்தவர்களை எங்கே வைத்திருந்தார்? மரத்தடியிலே உட்கார வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. மனத்தாழ்மை. ஒருவர் எழுதியிருக்கிறார், மனத்தாழ்மை பரிசுத்தத்தின் அலங்காரம் என்று எழுதியிருக்கிறார். பரிசுத்த மாத்திரமல்ல, ஒரு மனிதனில் பரிசுத்த அலங்காரமாக வேண்டும் என்றால் மனத்தாழ்மை. எங்கே மனத்தாழ்மை உண்டோ, எங்கே கீழ்ப்படிதல் உண்டோ, அங்கே உயர்வு உண்டாகிவிடும் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. நான் அறிந்து கொண்ட உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது யார் யாரை கர்த்தர் அதுக்கென்று நியமிக்கிறாரோ அவர்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசில் அந்த நிலை வந்துவிடும் என்று நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்கே நம்ம சபையை எடுத்துக்கிட்டாச்சுன்னா பெரிய பெரிய ஆட்கள், இன்ஜினியர்ஸுகள், பெரிய பெரிய ஆபீஸஸ்கள், சிலர் நம்ம லேட்ரினில் கூட கழுவுறாங்க. நான் எனக்கு ஆச்சரியமாக கண்டா சொல்லுவேன், சார் நீங்கள் விடுங்க பையங்க வருவாங்க. இல்லை பரவாயில்லை, இல்லை பரவாயில்லை, நீங்கள் சொல்லலை, யாரும் சொல்லலையே, சொல்ல மாட்டாங்களே, சொல்ல மாட்டோம், சொல்கிறதில்லை. பையங்களை அவர்களே சொல்லலாம், பெரிய ஆட்களை சொல்ல முடியுமா? அவர்களாக போய் கழுவுகின்றார்கள், லேட்ரினை கழுவுகின்றார்கள், சாம்பார் எடுத்து விடுகிறார்கள், கீழே ஏதாவது சிந்திட்டாக துணி எடுத்து துடைக்கிறார்கள், சாக்கு எடுத்து வந்து. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரமாகும். எங்கே மனத்தாழ்மையோ அங்கே பரிசுத்த அலங்காரமாகும். எங்கே தாழ்வு உண்டானோ அங்கே உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராய் தாழ்மையான நோக்கி பாருங்கள். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். அவர் பிறந்த போது அவரை கடத்தி வைப்பதற்கு ஒரு இடம் இல்லையா? அதாவது உலகத்தில் சாதாரண ஒரு லேபர்ஸ், சாதாரண வீடுடாய் இதை உதவி பெற்று வாழுகிறவர்கள் கூட அந்த பிரசவ காலம் வந்தால் அதுக்கென்று ஒரு கூடாரம் அமைத்திருப்பார்கள். ஆண்டவரை பற்றி அதாவது உன்னத பாட்டில் சொல்லும்போது, கிச்சிலின் மரத்தின் அடியிலே என்னை பெற்றாள் என்று எழுதியிருக்கிறது. அவரை கொண்டு கிடத்தினை தான் சத்திரத்தில், அதாவது குதிரை மாடல்ல, குதிரைக்கு புல் போடுகிற அந்த முன்னணியில் அவரை கிடத்திருந்தது. அதுக்கு சத்திரத்தில் இடமும் இல்லை, அதுக்குள்ளே கிடந்து துணியை சுற்றி, கந்த துணியை சுற்றி தான் அவருக்கு, அதான் அடையாளம் கொடுத்தது. எப்படி மேய்ப்பர்களுக்கு பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைச்சிருக்க காண்பில்லை, இது அடையாளம். சத்திரத்தில் நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அடையாளம் வந்து இந்த குழந்தையினுடைய இது அவ்வளவு தாழ்மை. ஆனால் பிறப்பிக்கப்பட்டது கிச்சிலி மரத்தின் அடிவாரத்தில் என்று உன்னத பாட்டில் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியில் போகும்போதே பிரசவம் நடந்திருக்கிறது. தன்னை தாழ்த்தினார். உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக, உங்களையும் என்னையும் கர்த்தராய் தேவன் உயர்த்தும்படியாக, பெரியவர்களாக்க முடியாது, உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் அவரோடு கூட நாம் அமர வேண்டும் என்பதற்காக, அவரோடு கூட நம்மை அரியணையில் உட்கார வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் தாழ்வில் இருந்த நமக்கு அந்த கிருபையை தரும்படியாக. அவர் ஒரு பெரிய ஆளாக வந்திருந்தால் நம்ம அவர்கிட்ட போக முடியாது, பயந்து, ஐயோ அவர் பெரிய ராஜா வந்திருக்கிறாரு என்று. நம்மை போல ஏழையாக வந்தபடியினால் நாம் இன்னும் தகப்பனே என்று கூப்பிட கிருபையை பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனப்பான்மை உண்டாகட்டும், உண்டாகட்டும், அழைத்து சொல்லுகிறேன், உண்டாகட்டும். அதை விட்டு விடாதீர்கள். அப்படி என்றால் நீங்கள் உயர்வடைவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36வது வாக்கியம். 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யமே என்னை பெரியவனாக்கும். இது எப்ப சொல்லுகிறார்? அவருக்கு எல்லா துன்பங்களும் நீங்கின போது என்று இந்த அதிகாரத்தின் முகப்பில் நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய காருண்யம் தான் ஒரு மனிதனை பெரியவனாக்கும். தாவீது ராஜா எப்படி நடந்தார் என்று நாம் அவருடைய சரித்திரத்தில் எல்லாரும் தான் படிக்கிறோமே. சங்கீதத்தில் படிக்கிறோம், சாமுவேல் புத்தகத்தில் படிக்கிறோம், பல இடங்களில் படிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காடுகளிலே ஓடிக்கொண்டிருந்த மனிதன் சவுலுடைய வேலைக்காரனாக இருந்தார். அந்த சவுலின் மூலமாக அவருக்கு எத்தனையோ துன்பங்கள் ஏற்பட்டது. ஓடிக்கொண்டே இருந்தார். இந்த நாட்களில் எந்த தீமையும் அவர் செய்யாதபடி, அந்த சவுலுக்கு தீமை செய்யும்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட போதிலும் அதற்கு அவர் துணியாமல் அவர் அந்த சவுலுக்கு ஊழியக்காரனாகவே இருந்தார். காடுகளில் அலைந்தார். துன்பம் நீங்கின உடனே அவர் சொல்லுகிறார், காருண்யம் பெரியவனாக்கினதா. ஆமென். அவர் அனைத்து சிறுவரை ஆளக்கூடிய ஒரு பெரிய அரசனாக அவரை மாற்றி விட்டது என்று நாம் காணுகிறோம். கர்த்தருடைய காருண்யத்தை தேடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாம் தேடுவோம். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபியர் தேவனுடைய பிள்ளைகளே, நான் இவர்களை நன்றாக அறிந்த விதமாக செய்வோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். பாருங்க, இந்த சீடர்களுடைய உள்ளத்தில் நான் பெரியவன், நீ பெரியவன், அதாவது நான் எல்லாருக்கும் பெரியவனாக வேணும் என்ற விருப்பம் எல்லா உள்ளத்திலும் இருந்தது. ஆனாலும் பெரியவனாக வேண்டும் என்று விரும்புகிறவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியே அந்த விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். ஆண்டவரே, பரலோகத்தில் யார் பெரியவர்களாக இருப்பார்கள், அது எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டார்கள். இயேசு அங்கே ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் இவனோ பெரியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர்களாக வேண்டும் என்ற விருப்பம் அந்த 12 சீடர்களுக்குள்ளே இருந்தது. எல்லாருக்குள்ளே இருந்தது. பெரியவனாக வேண்டும். நம்ம யார் பெரியவனாக இருப்பாங்க? யாருக்கு பெரியவருடைய பதவி கிடைக்கும்? விரும்பினாங்க. விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், தன்னை யார் தாழ்த்துகிறானோ உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பரலோகத்தில் யார் பெரியவா இருப்பார்கள்? சின்ன பிள்ளையை போல களங்கமற்ற இறுதி முடிவு, சூது வாது இவைகளெல்லாம் இல்லாமல் களங்கமில்லாத ஒரு இருதயம் படைத்தது குழந்தை என்று நாம் காணுகிறோம். இந்த குழந்தையை போல ஒரு மனிதன் காணப்படும் போது பரலோக ராட்சியத்தில் பெரியவனாக இருப்பான் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெரியவர்களோ சிறியவர்களோ, படித்தவர்களோ இல்லையோ, பணக்காரர்களோ தரித்திரர்களோ யாராயிருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்பாக நாம் குழந்தைகளைப் போல் காட்சி அளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. குழந்தையுடைய உள்ளத்தில் அது இருந்தாலும், அதாவது அவரை போல இவரை போல இல்லை, நான் ரொம்ப அப்படிங்கிற எண்ணம் மனித இயல்பாக உண்டாகிறது. எப்பொழுதுமே வழக்கம் என்று நாம் காணுகின்றோம். அப்படிதான் 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க தேவாலயத்துக்கு. போகும்போது, ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாதபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன், நான் ரொம்ப நீதிமான் என்று தன்னை உயர்த்தி காண்பித்தார். கர்த்தர் அதை விட்டு ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அவனைத்தான் கர்த்தர் கண்டார், அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாளை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது, பெரியவனாயிருக்கிறவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கம் அந்த தேவ தரிசனம் அவருக்கு உண்டானபடினால அவர் தன்னுடைய மாமனுக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறி அவருடைய மந்தையின் ஆடுகளை மேய்த்தார். ஆனபடினால கர்த்தர் அவரை அந்த ஆடு மேய்க்கும் போதே சந்தித்து விட்டார். சந்தித்து, வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், என்னுடைய ஜனங்களை நீ வழிநடத்தக்கூடிய தலைவனாக நீ மாற வேண்டும், அவளை நீ கானானுக்கு வழிநடத்தி கொண்டு வர வேண்டும் என்று இந்த மோசே அழைத்தார். மோசையை கொண்டு அங்கே செய்த கிரியைகளின் மூலமாக அந்த எகிப்து மக்கள் மத்தியிலேயும் பார்வோன் மத்தியிலேயும் மோசே பெரியவர் என்று
எண்ணப்பட்டார், மதிக்கப்பட்டார் என்று நாம் காணுகிறோம். அதோடு நின்று விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அவரை கர்த்தர் மாற்றினார் என்று நாம் காணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் அமிதமாக தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான எண்ணங்கள் இருக்கலாம். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அது அப்படினால முதலாக பார்த்தோம், தேவ பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் பார்த்தோம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விருப்பம் நிறைவேற தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, ஒரு மனிதன் முதல்வனாய் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாக, ஊழியம் என்றால் பணிவிடை செய்யக்கூடியவனாக, தன்னை தாழ்த்துகின்றவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் அவனை ஆட்டோமேட்டிக்காக உயர்த்தி பெரியவனாக ஆக்கிடுவார் என்று நாம் வேதத்திலையும் பார்க்கிறோம், அறிவியல் ரீதியாகவும் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்த்துனால அறிகிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அன்று சாமுவேல் இடத்துல சொன்னார் அல்லவா, மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அது கர்த்தர் பார்க்கிற ஒரு இடம். சிலர் என்னலாம், ஓ அவரெல்லாம் ஊழியக்காரங்களாம் இப்போ அவங்கள தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஊழியக்காரன் மாம்சத்தில் இல்லை, அவர் கர்த்தருடைய மனிதனாக இருக்கிறார், அவன் தேவனுடைய தூதனாக இருக்கின்றார். அப்படினால கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்லுகின்றாரோ, கர்த்தர் அவனுக்கு என்ன உணர்த்துகிறாரோ, என்ன காண்பிக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்ய முடியும். சாமுவேல் பெரிய தீர்க்கனாக இருந்த போதிலும் அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற விடவில்லை. அவர் சொன்னார், ஒரு சின்ன பையன் காட்டில் நடக்கிற ஆடு மேய்த்திட்டு அவனை கொண்டு அவனைத்தான் பெரியவனாக்க வேண்டும் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினாலே எனக்கு நிறைய தெரியும், நான் வந்தேன்னா அவ்வளோத்தையும் நான் செய்து முடிச்சு சாதிச்சிருவேன் என்று கர்த்தராகிய தேவன் அன்று ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்னார். சிலர் வாரேன் என்றார்கள், வேண்டாம் என்றார். சிலர் வரமாட்டேன் என்றார்கள், வா என்றார். அன்று பலாத்காரமாக அழைத்தார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. முடியாதென்றவர்களை அழைக்கும், மற்றபடி விரும்புகிறவர்களை வெயிட் பண்ணுகின்றோம் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொடுக்கிற ஆலோசனை வேதத்தை கவனிப்போம், கர்த்தருடைய இருதயத்தை நாம் பார்ப்போம், யாரை கர்த்தர் பெரியவராக்குகிறார் என்கிறதை கவனித்து அவனமாக நாம் நடந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாரியாவில் பிலிப் என்ற சுவிசேஷகன் சேவா நிமித்தமாக ஏற்பட்ட துன்பத்தின் மூலமாக விசுவாச மக்களால் சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படியே பிலிப்பு சமாரியாவுக்கு வரும்போது அங்கே தேவனுடைய வார்த்தையை அறிவித்த போது அந்த தேசத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. நிறைய பேர் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே எனிமா என்று சொல்லப்படுகிற ஒரு மாந்திரவாதி, ஒரு எனிமா இல்லை, சிமியோன் என்று சொல்லப்படுகிற, சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மாந்திரவாதி இருந்தான். அவன் அதுவரைக்கும் பெரிய பெரிய மிரக்கல் நடப்பித்து, மிரக்கல் என்றால் அசுத்தாவி வைத்து மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தானோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தான். பிலிப்பு அங்கே சென்ற உடனே இது அடிபட்டு போய்விட்டது. இது அடிபட்ட உடனே அவனுடைய பேர் முதலாக இல்லாமல் போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம். மனிதனால் அசுத்தாவியினால் ஏற்படுகிற பதவிகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். தேவனால் தேவனால் கொடுக்கப்படுகிறவைகளே மனிதனை உயர்வுடைய செய்யுங்க. 2 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9 முதல் சில வசனங்களை ஒருவர் வாசித்து விடலாம். சீமோன் எனப்பட்ட பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து, அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லாரும் இவன் தான் பெரிதான சக்தியோ, இவன் தான் பெரிய மனிதன பெரியவன, தேவ சக்தி, தேவன் இவன் தான் கடவுளோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவன் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை, பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். அங்கே பிலிப்பு தான் பெரிய மனிதனாக காட்சியளித்தார். அதே மனிதன் தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தானோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கிரியை செய்தவன் சிறியவனாக போய்விட்டான். இவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றான்.
இவரிடத்தில் வந்து அந்த மறுமறவை அடைந்தான் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பதவி எனக்கும் வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் அவர் கடவுளுடைய பிள்ளை ஆன பிறகும் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. உண்டாகி கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு பிலிப்பினிடத்தில் வந்தான். வந்து அதாவது நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட கிரியைகளை நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அங்கே அவர் எச்சரித்தார் என்று நாம் காணுகிறோம். இந்த பணம் அவனுடைய நாசமாய் போகிறது என்று தேவனுடைய பிரதான கிருபையினால மக்களுக்கு அதாவது கிறிஸ்துவை அவர் காண்பித்தார். அந்த பிரதேசத்தில் பெரிய மனிதன் என்று அவர் எண்ணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய மாய சக்தியாக இருந்தாலும் மந்திரவாதமாக இருந்தாலும் சரி, எதை வைத்து கிரியை செய்தாலும் சரி, கர்த்தர் வெளிப்பட போகின்றார். நம்முடைய கர்த்தர் வெளிப்பட போகின்றார். கர்த்தர் வெளிப்படக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அப்படினால எல்லா சக்திகளும் அடிபட்டு போய்விடும். தேவனால் உயர்த்தப்பட்ட மனிதன், தேவனால் உயர்த்தப்படுகிற மனிதர்கள், தேவனால் உயர்த்தப்படுகிற அந்த தெய்வீக கூட்டம் உலகத்தில் வெளிப்படும் போது இவைகள் அடிபட்டு போய்விடும். அவர்கள் சிறியவர்களாக மாறி போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்னவென்றால், உங்களுடைய விருப்பம் மேலானவைகள், உங்களுடைய விருப்பம் மேலானவைகள். உங்களுடைய விருப்பம் நிறைவேற நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு பயப்படுவோம். பயப்பட்டு நாம் விட வேண்டிய காரியங்களை விடுவோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விருப்பம் நிறைவேற அவரை விசுவாசிப்போம். விசுவாசித்து அவரை நாம் பற்றி கொள்வோம். தேவனாய் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை பெரிய மனிதர்களாக மாற்றும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம், ஊழியம் செய்ய, பணிவிடை செய்ய, தேவனுக்காக தியாகம் செய்ய, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். நம்மை கர்த்தர் பெரிய மனிதர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை நாம் பற்றி கொள்வோமாக. தேவனாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.